2026 சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால நிச்சயமாக பணவரவுக்கு இடம் உண்டு ரிஷபராசிக்கு. அதுக்கப்புறம் பாருங்க ஜூன் மாசத்துக்கு அப்புறம் என்னங்க இந்த மாறிடுமே குரு பகவான், அதுக்கப்புறம் நாங்க எங்க போறது, அது ஏன்னா குரு தனஸ்தானத்துல வர இருக்காரு, பணம் கொட்டு வரன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அவர் வேற மாறிட்டாருன்னா திருப்பி நாங்க என்ன சிங்கி அடிக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. கவலைப்பட வேணாங்க. அந்த குரு உச்சம் பெற்ற குரு சனி பகவானை பாக்குறாங்க அப்படின்னும் போது இன்னும் நீங்க சொல்லுவாங்களே மண்ணு தங்கமாயிடும். நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய ஒரு காலமாக இருக்குங்க ரிஷபராசிக்கு. அதனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஆரம்பிங்க, புதிய தொழில் ஆரம்பிங்க. இப்ப கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல மேல்நாடு போய் படிக்கணுமா, விசா கிடைக்கும். நீங்க நினைச்ச விஷயங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு ஸ்தானம் எதுனா அது 11வது இடம் தாங்க. சோ அந்த ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா மொத்தமாவே சொல்றேன், நீங்க நினைச்சது நடக்கும்ன்ற மாதிரியான விஷயம். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லது. அடுத்தது மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பாக்கறச்ச இந்த சனியோட நிலை, அப்புறம் குருவோட நிலை, ராகு கேதுக்களுடைய நிலை எல்லாம் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சனி பகவான் மிதுன ராசி அன்பர்களுக்கு 10வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஸோ 10வது இடம் என்றதுன்னா கர்மஸ்தானத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனா ஜென்மத்துல யாருக்கா, இந்த குரு பகவான் தான். ஸோ என்ன படுத்திட்டு இருக்கோம்னா அலைச்சல், ஹெல்த் வைஸில் பிரச்சனைகள். ஏங்க சாரி நான் என்ன இப்படி பேசுறீங்கன்னு நினைக்காதீங்க, இருக்கிறத சொல்லி ஆகணும். என்னடா அது 2026 ஆண்டு ஸ்டார்ட் ஆகுதே, நல்ல விஷயமா சொல்லுங்கன்னா உடம்பு சரியில்லை நோயின்றீங்கன்றது எனக்கு கேட்குது. ஏன்னா மைனஸை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருப்பீங்க. மழை வருதா நனையாமல் இருப்பீங்க, சளி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக சொல்ல வரேங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மிதுனராசி அன்பர்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டங்களை தரும், அலைச்சல்கள் அதிகரிக்கும், இது மாதிரி இருக்கும். கடுமையான உழைப்பை போடணும். ஆனால் உழைப்பை போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான லாபத்தை நீங்கள் எடுக்க முடியும். ஆனால் அதிகமாக வருமானா அது நிச்சயமாக பெருசாக வருமானது ஒரு கேள்விக்குறி தான். உழைக்க காசு வரும், அந்த இதுக்கு உங்களுக்கு கேரண்டி. அதாவது அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகும் ஒரு விஷயம். அதே மாதிரி ஜென்மத்தில் அந்த குரு இருக்கு இல்லையா, அது எப்போதான் நானும் மற்றவங்க மாதிரி நல்ல காசு எனக்கு புழங்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2026 மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும், வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அருமையான வேலை கிடைக்குங்க. நல்ல கல்வி, நல்ல ஸ்கூலில் படிக்கணும், இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும், இந்த காலேஜில் தான் சீட் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ், அவர்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு பிரமாதமாக இருக்குங்க.